வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி சோயா சங்கை பற்றி பார்ப்போம். சோயா சங்கு அசைவ இறைச்சி என்றும் அழைக்கப்படும் அளவுக்கு அதிக புரத சத்தம் கொண்டது. உடலுக்கு தேவையான தசை வளர்ச்சிக்கும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இதில் கொழுப்பு அளவு மிக குறைவாக இருப்பதால் உடல் எடை கட்டுப்படுத்தவர்களும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஏற்றது. இரத்தத்தில் கொழுப்பில் கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுகிறது. சோயா புரதம் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. இதய நோயை ஆபத்தில் இருந்து தடுக்க வைக்கிறது. சோயாவில் இருக்கும் இன்சோஃப்ளவன்ஸ் எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எலும்பு அடர்த்தி குறைதலை தடுக்குகிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவக்கூடிய குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸு இந்த சோயாவில் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. சோயாவில் உள்ள அமினோ அமிலங்கள் மூளைக்கு நன்றாக வேலை செய்வதால் மன அழுத்தத்தை குறைக்கப்படுகிறது. சைவ உணவாளர்களுக்கு மாற்றாக நம்ம இந்த சோயாவை பயன்படுத்தலாம். பீன்ஸை பற்றி பார்ப்போம். அதிக நார்ச்சத்து, ஜீரணத்திற்கு நல்லது, மலச்சிக்கலை குறைக்கிறது. புரதச்சத்து அதிகமாக உள்ளதால் உடல் தசைகள் வளர உதவுகிறது. பீன்ஸில் விட்டமின்கள் ஏசிகே நிறைந்ததால் நோய் எதிர்ப்பு சக்தி உயர்கிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடில் வைத்திருக்கிறது. இதில் கொழுப்பு இல்லாததால் நம்முடைய இதயத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. கேரட்டை பற்றி பார்ப்போம். பீட்டா கேரோட்டின் அதிகம் உள்ளதால் கண் பார்வைக்கு உதவுகிறது. விட்டமின் ஏ நிறைந்ததால் கண் தோல் ஆரோக்கியமும் உயரும். தினைக்கும் நம்ம கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள விட்டமின் சி இதில் அதிகமாக உள்ளது. புற்றுநோய் தடுப்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலை பாதுகாக்க வைத்துக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு தினமும் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது தான். சோயா அதிகமாக நீங்கள் தைராய்டு இருப்பவர்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி சேமியா பச்சடி செய்ய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸையும் தனியாக குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதோட தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதும் போல் சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு தேவையான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வறுத்த சேமியாக்கு நான் சொல்கிறேன். மற்ற சேமியா இருந்தால் ஈவனாக 1 டம்ளர்னா 1 டம்ளர் தான் நீங்கள் ஊற்றணும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். சோயாவையும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. தண்ணி கொதித்ததும் சேமியா போடுங்க. சேமியா பாதி வெந்ததும் பீன்ஸு, கேரட்டு, அந்த சோயாவையும் போடுங்க. ரொம்ப கிண்டிடாதீங்க, குழஞ்சி போயிடும். கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிச்சடி ரெடியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடலாம். தேங்க்யூ. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் வியூவர்ஸ்.